ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். அது என்னன்னா, தக்காளி ஜாம். இது வந்து ஒரு சில ஏரியால பிரியாணி கூட டெசர்ட்டா தருவாங்க. செம டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீ தக்காளி விலை எப்ப கம்மியா இருக்கோ, ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். கெட்டு போகாது. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருக்கும். நீங்க வந்து பிரெட்டு கூட, ஜாமா கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன்ல வந்து நட்ஸ வறுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் நெய்யி, 1/2 கப் எண்ணெய். நீங்க வந்து வாசம் வராத எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்மெல் வரும். அது ஸ்வீட் செய்றப்ப அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கோம். இது கூட முந்திரி ஒரு 10, 15 பல்லு, பிஸ்தா கொஞ்சம், வால்நட் கொஞ்சம் எடுத்திருக்கோம். உங்களுக்கு வந்து வால்நட்டு, பிஸ்தாலாம் இல்லைன்னா தேவையில்ல. அது ஆப்ஷனல் தான். நீங்க வந்து முந்திரி, திராட்சை மட்டும் போட்டு நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 3/4 கிலோ தக்காளிய நல்லா நீள வாக்குல வெட்டி இது கூட சேர்த்திருக்கோம். இத வந்து நல்லா இப்படி உடைச்சு விடுங்க. இது வந்து கிளறிட்டே இருக்கணும். இப்ப கிளற தேவையில்ல. அ கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளற ஆரம்பிக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ் வெந்த பின்னாடி, இது கூட தக்காளி மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. தண்ணி ஊத்தி இந்த மாரி அப்பப்போ அமுத்தி விட்டுக்குங்க. நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கு. அதனால கொஞ்சம் சேர்த்தி வேகணும். நல்லா பழுத்த பழமா இருந்துச்சுன்னா, ஒரு 5 டூ 7 நிமிஷம் வெந்துச்சுன்னா, சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு பக்கமா ஆயிடுச்சு. இந்த மாரி ஆகறதுக்கு. இது நல்லா வந்து மைய பேஸ்ட்டாட்ட வரணும். அப்பத்தான் வந்து நம்மளுக்கு அந்த தக்காளி ஜாம் வந்து செமையா இருக்கும். உங்களுக்கு தக்காளி பீஸே இல்லாத வித்தியாசமா இருக்கும். இது ஜாமா, தக்காளியில செஞ்சதா என்ன டவுட்டா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே சுண்டி சுண்டி வந்துட்டுருக்கு. நீங்க வந்து அப்பப்ப கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பத்தான் வந்து அடி பிடிக்காது. ஏன்னா, நம்ம எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே ஊத்தல இப்போ. வெறும் தண்ணீல மட்டும் தான் வேக வச்சிருக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் மாரி வந்துருச்சு. நம்ம தக்காளி தொக்கு செய்வோம்ல, அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கிளறி விட்டுட்டே இருங்க. இதுக்கு வந்து சுகரோட மெஷர்மென்ட்டு நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கணும். இல்லைன்னா சுகர் அதிகமா போச்சுன்னா பாவாட்டு இருக்கும் நம்மளுக்கு. கம்மியா போச்சுனாலும் சாப்பிட முடியாது. அதனால ஒரு 900 கிராம் டூ 1 கிலோ தக்காளிக்கு நம்மளுக்கு 150 டூ 175 கிராம் சர்க்கரை கரெக்ட்டா இருக்கும். அந்த அளவுக்கு போட்டோம்னா போதும். இதில வந்து ஃபர்ஸ்ட்டு பாதி சர்க்கரைய தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாதி சர்க்கரைய பவுடரா ஏலக்காய் போட்டு பொடிச்சு வச்சுக்கங்க. அப்பத்தான் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 75 கிராம் சர்க்கரைய போட்டு நல்லா கிளறி விடுவோம். சர்க்கரை போட்டோனயும் தண்ணி லைட்டா விட ஆரம்பிக்கும். கிளறிட்டே இருங்க. ஏன்னா சில லம்ப்ஸ் சம்டைம்ஸ் வர ஆரம்பிக்கும். அது கூட வேண்டாம். அப்பத்தான் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா தக்காளியோட கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட தக்காளி கால்வாசி ஆயிடுச்சு. ஃபுல்லா அந்த சட்டி ஃபுல்லா போட்டோம். இப்போ கால்வாசி ஆயிடுச்சு. நல்லா கிளறிட்டே இருங்க. இத வந்து நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு செஞ்சீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. அந்த தக்காளி கரெக்ட்டா அந்த பதத்துக்கு வேகும். அதனால அதே மாரி வையுங்க. இப்ப பாருங்க அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிட்டே வந்துட்டுருக்கு. நம்ம கிளற கிளற அந்த தக்காளி இன்னும் நல்லா மசியும். இப்போ வந்து நம்ம அந்த பவுடரா அரைச்சு வச்சிருக்கிற சுகரும், ஏலக்காயும் இதில சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளர்றப்பவே தெரியும். நம்ம கடையில வாங்குற ஜாம் மாரி ஒரு பதத்துக்கு லைட்டா வந்திருக்கும். இன்னும் கிளறி நம்ம கெட்டியாச்சுன்னா, இன்னும் செமையா நம்ம கரெக்டான பதத்துக்கு வரும். பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்துருச்சு. கிளறத மட்டும் விட்றாதீங்க. ஏன்னா, அது கிளறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு ஜாம் பதத்துக்கு வந்துருச்சு. இது கூட நம்ம ட்ரை பண்ணி அ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ இது கூட சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாத்திக்கங்க. மாத்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆயிக்கும்.
அப்சர்வ் ஆயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்க நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த பதத்தில நீங்க ஆஃப் பண்ணி வச்சிரலாம். உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.